Hello friends, welcome to Manju Magic Masala. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட ஈவினிங் ரொட்டீன் அண்ட் குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலாம் பாருங்கள். எனக்கு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டா உடனே அதை ரீப்ளேஸ் பண்ணிடணும். டப்புலே இருந்தால் பிடிக்காது. ஸோ எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிச்சிட்டு வாக்கிங் கிளம்பிட்டேன். இந்த ஷூ டெக்காத்லானில் 4 years பிஃபோர் வாங்கினது. இதனோட ரேட்டு 2000 and above. எனக்கு ரேட்டு மறந்துடுச்சு. நான் ஏன் ஷூ போடுறேன்னு சொன்னால், ஸ்லிப்பரில் வாக்கிங் பண்ணும்போது ஹீல் பெயின் அதிகமாக வந்துச்சு. ஈவன் லெக்ஸ் பெயினும் எனக்கு அதிகமாக இருந்தனால ஷூ போட ஆரம்பித்தேன். பாட்டா ஷோரூம்லேருந்து கூட நான் ஷூ வாங்கி போட்டேன். அப்போவும் கால் வலி அதிகமாக ஆயிடுச்சு. ஸோ இந்த ஷூஸ் டெக்காத்லானில் வாங்கி போட்ட பிறகு எனக்கு கால் வலியே வர்றதில்ல. ஃபுட்பாத்தில் வாக்கிங் போகிறதுக்கும் இந்த பார்க்கில் வாக்கிங் பண்ணுறதுக்கும் எனக்கு நிறையாவே டிஃப்ரென்ஸு தெரிஞ்சிச்சு. பார்க்கில் வாக் பண்ணும்போது டயர்ட்னஸ்ஸே இருக்காது. ரோடு சைடில் வாக் பண்ணிட்டு வந்தால் பொல்யூஷனால் எனக்கு ரொம்பவே டயர்டாக ஃபீல் ஆகும். பார்க்கில் வாக் பண்ணுறதுனால நல்ல ஃப்ரெஷ் ஏர் அண்ட் ஆக்சிஜன் நிறைய கிடைக்கிறதுனால பாடிக்கு கூலாகவும் மைண்டுக்கு ரீஃப்ரெஷிங்காகவும் இருக்கிறதுனால நான் இந்த பார்க்கில் வாக் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணேன். 45 minutes வாக்கிங் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 15 minutes எக்ஸசைஸ் பண்ணுவேன். எக்ஸசைஸ் பண்ண வீடியோ நான் ஷூட் பண்ணல, அதை ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன். வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பப்பாயா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக ஆகிட்டு அதுக்கப்புறம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது பொன்னி அரிசின்றதுனால ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சுட்டேன். வீடியோ எடுத்த அன்னைக்கு பேரனும் பேத்தியும் நல்லா தூங்கிட்டாங்க. சரி, அவங்க தூங்கும் போது வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வீடியோக்காக நான் ஸ்பெஷலாக எதுவும் செய்கிறதில்ல. வீட்டுக்கு என்ன செய்கிறோமோ அதே நான் வீடியோ ஷூட் பண்ணுறது தான். ஸோ அன்றைக்கி தக்காளி ரசமும் வெண்டைக்காய் ஃப்ரையும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். 1 tablespoon மிளகு, 1 tablespoon சீரகம், 2 காய்ந்த மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி காம்பு இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கலாம். நான் டேபிள் ஸ்பூனில் மிளகு சீரகம் சேர்த்தேன். நீங்கள் டீஸ்பூன் சேர்க்குறது இருந்தால் 2 teaspoon மிளகு 2 teaspoon சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சிட்டு வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். அதோட கூட ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் சைஸ் அளவு புளி கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். நான் பெரிய தக்காளி 3 எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளி இருந்தால் ஒரு 5 தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளும் சேர்த்துட்டு கையில் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் நல்லா கையில் மிக்ஸ் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸில் அரைச்சி நம்ம ரசம் வைக்கிறதுக்கும் இதையே நம்ம கையில் கரைச்சி ரசம் வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். பாருங்கள், இப்போவே அந்த ரச பதத்துக்கு தெரியுது. நல்ல வாசனை கமன்னு வீசுது. இந்த மாதிரி நம்ம கரைச்சி வச்சுக்கணும். இப்போ ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடாகட்டும். அதுக்குள்ளே நான் ஒரு 1/2 inch துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, பெரிய பல்லு பூண்டாகிறதுனால 5 எடுத்துக்கணும். நீங்கள் சின்னதாக 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு நசுக்கி எடுத்துக்கணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நசுக்கி எடுத்து செஞ்சாவே அந்த கார்லிக்கு ஜிஞ்சர் ஃப்ளேவர் நல்லா ரசத்தில் இருக்கும். ரசம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1/2 teaspoon கடுகு, 1/2 teaspoon வெந்தயம், 6 காய்ந்த மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, இடித்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இஞ்சும் பூண்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகும்போது அதனுடைய ஃப்ளேவர் வந்து ஆயிலில் இறங்கும். அப்போ ரசத்தில் நல்லா வாசமாக இருக்கும். தக்காளி புளி கரைச்சல் அதில் சேர்த்துட்டு
அதோட கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் தக்காளி ரசம் செய்யும் போது அரிசியும் பாயில் ஆகிடுச்சு. நாங்கள் அரிசி எப்போவுமே ஃபில்டர் பண்ணுவோம், குக்கரில் வச்சு சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு அதிகமாக வெயிட் போடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நாங்கள் இதை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இந்த பக்கம் ரசமும் ஆயிடுச்சு. அவ்வளோதான். பாருங்கள், நல்லா கமன்னு அந்த ரசம் வாசனை வீசுது. இந்த மெத்தட்லேயே நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் சாம்பார் செய்யணுன்னு தான் பிளான் பண்ணுது. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் சாம்பார் செஞ்சால் சைட் டிஷ் வேறு செய்யணும். அதனால் நான் தக்காளி ரசம் வச்சுட்டு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணலான்னு நினச்சேன். தக்காளி ரசத்துக்கு வெண்டைக்காய் ஃப்ரை கண்டிப்பாக என்னுடைய பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. சரி, இமீடியட்டாக பிளானை மாற்றிட்டேன். வெண்டைக்காவோட உருளைக்கிழங்கு சேர்த்து கறி மசாலா வச்சு செஞ்சால் கண்டிப்பாக பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு வெண்டைக்காய் கட் பண்ணும் போது நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த வெண்டைக்காவெல்லாம் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காவை நம்ம ஃபஸ்ட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணும் போது நம்ம கூடவே மஞ்சள் தூள், ஆயில், உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணும் போது வெண்டைக்காவை ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெண்டைக்காவில் ஆயில், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு ஃப்ரை ஆனதும் வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். வெண்டைக்காவை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வெண்டைக்காய் எந்த அளவுக்கு கட் பண்ணி இருக்கிறோமோ அதே அளவுக்கு உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கின்னு அதையும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் சாப் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் 4 பல்லு பூண்டு இடித்து அதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்கலைன்னா நீங்கள் சேர்க்காதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு கூடவே உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம ஆல்ரெடி வெண்டைக்காயில் உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் நீங்கள் பார்த்து இந்த உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்துக்கோங்க. இது 1 நிமிஷம் ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இல்லை வெண்டைக்காவை அதை இதை சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் வேக விடலாம். 1 நிமிஷம் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ மூடி திறந்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள், தனியாத்தூள், கூடவே கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 1 நிமிஷம் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வேக விடலாம். 1 நிமிஷம் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்க, மஞ்சு மேஜிக் மசாலா ஸ்பைசி அண்ட் டேஸ்டி ஆலு பிந்தி மசாலா ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரச சாதத்துக்கு மட்டும் இல்லை, லெமன் ரைஸ், தயிர் சாதம், சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஈவன் தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் ஆல்சோ வெரி ஹெல்தி டின்னர் ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய வீடியோவை இவ்வளோ நாளாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. கீப் வாட்சிங் and keep supporting me. Thanks for watching this video. Stay blessed.